பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பசுமன் பாண்டி நம்மளோட இருக்காங்க. ஆனா எப்படி இருக்கீங்கண்ணா? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. ஆனா இப்போ செங்கோட்டையன் தாவேகால இணைஞ்சிருக்கிறாரு. இணைஞ்ச உடனே ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுக்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு மக்கள் புரட்சி ஒண்ணு வெடிக்க போகுது, மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது, எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை விஜய் தரப்போறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாத்தியமான? அதாவது கற்பனை உலகத்தில் கே ஏ செங்கோட்டையன் வாழ்கிறார் என்றுதான் அர்த்தம். கனவுலகத்தில் வாழ்கிறார். எம்ஜிஆர் திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய புரட்சி நடிகர். அண்ணா அவர்களால் என் இதய கனி என்று அழைக்கப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். திராவிட இயக்கத்தில் சமூக சீர்திருத்த நாடகங்களை திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் நடத்தியவர். அவர் நேர எடுத்துன்னு அரசியலுக்கு நேர அதிமுகவை தொடங்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் படிப்படியாக பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் நிற்காத காலத்திலேயே பணியாற்றியவர். கலைஞரோடு இணக்கமாக இருந்தவர். கலைஞர் அவர்களால் கழகத்தின் பொருளாளராக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட தலைவர் தான் 1977 ஆட்சியை பிடித்தார். ஆனா தற்குறி விஜயை பொறுத்தளவுல அரசியலில் அரிச்சோடி தெரியாதவர். புரட்சி தலைவர் போன்று மக்களால் அறியப்பட்ட, வெகுஜன மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர் கூட கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அணில் குஞ்சில் வச்சு ரசிகராக தான் இருக்காரு. ஒரு ரசிகர் மன்றத்தின் தலைவராக தான் மக்கள் பார்வையில் விஜய் இருக்கிறாரே தவிர, நிச்சயமாக இந்த மாதிரி நம்முடைய செங்கோட்டையன் பேசுகிற மாதிரி கனவுகள் தமிழகத்தில் ஒரு கெட்ட செயல் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். இல்லனா இப்போ செங்கோட்டையனோட ஆபீஸ்ல இன்னைக்கு பேனர் கட் அவுட் எல்லாம் மாத்திருக்காங்க. அந்த கட் அவுட்ல ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் செங்கோட்டையன், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களுடைய போட்டோ இருக்கு. அப்ப இது செங்கோட்டையன் மூலமா குறி வைக்கப்படுறது அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன. அதிமுகவை குறிவைப்பது தமிழகத்தில் சித்தாந்த ரீதியாக தோற்று போன RSS கும்பல், சங்பரிவார் கூட்டம் தான் இந்த நாடகத்தை நடத்துகிறது. செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்தது. டெல்லிக்கு அழைத்து நேரடியாக காவி சாயத்தை பூசாமல் டெல்லியிலிருந்து பனையூருக்கு வழிகாட்டியவர் தான் நிர்மலா சீதாராமன். ஆசீர்வாதம் வழங்கியவர் தான் அமித்ஷா. ஆலோசனை வழங்கியவர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி. பனையூருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு நேரம் போகாம டெல்லி போய் டெல்லியிலிருந்து பனையூருக்கு நிர்மலா சீதாராமனால் அமித்ஷாவால் வழிகாட்டப்பட்டு இங்க பனையூருக்கு வந்திருக்காரு. பனையூரை தயார் பண்ணதே இந்த தானாகுனா தற்குறி கூட்டம். இந்த தானாகுனா கூட்டத்தை உருவாக்குனது RSS. கலர் உருவாக்குவாங்க. அவங்க நேரடியா காவி சாயம் பூச மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாம் விஜய் என்னோட கொள்கை எதிரி தான் பாஜக விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது அந்த ஒரு வார்த்தையை தவிர அடுத்த வார்த்தை எங்கேயா போயிருக்காரா? திருப்புறம் என்ற மலையிலக்கு இன்னைக்கு வரை விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தர்காவை இடிப்போம், மதுரையை அயோத்தியாக்குவோம் என்று ஒரு அயோக்கியன் ராஜா பேசுறான். கொள்கை எதிரிய என்னைக்காவது வாய் திறந்து எச் ராஜாவை கண்டித்து விஜய் உரையாற்றிருக்காரா?
திருப்பரன்ற விவகாரத்துல எங்களை போன்றவெல்லாம் தலையிட்டு பேசுறோமே, என்னைக்காவது விஜய் பேசியிருக்காரா? இந்த எஸ்ஐஆர் பத்தி பேசியிருக்காரா? இந்த சாரை பத்தி பேசியிருக்காரா? ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சார் எங்கேன்னு கேட்டாங்க. விஜய் பேசினார்ல, அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் பிரச்சனைக்கு யார் அந்த சார்னு கேட்ட விஜய் இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் ஒரு பகுதியாக இஸ்லாமியர்கள், நம்முடைய தொப்புளுக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை திட்டமிட்டு இந்த மண்ணில் அந்நிய குடிமக்களாக ஆக்குவதற்காக தான் இந்த சார். கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் இந்த சாரை பத்தி பேசியிருக்காரா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்காக நாடே மோடி அரசு எதிர்த்து பாஜக அரசு போராடினுமே, அப்ப விஜய் தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு. முத்தாலாக் சட்டத்தை எதிர்த்து பேசியிருக்காரா? அயோக்கியத்தனமாக ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு, வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடித்து, இதை தற்கூரி விஜய் என்னைக்காவது இதை பத்தி பேசியிருக்காரா? அதனால விஜய் கிட்ட மிகப்பெரிய அளவுல ஒரு ரசிகர் செல்வாக்கு இருக்கு. வரக்கூடிய ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு புரட்சியான ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறாங்களே. செங்கோட்டையன் அது சொல்லும் போது ஆல்ரெடி 28% விஜய்க்கு ஓட்டு உருவாயிருச்சு அப்படிங்கிறாரு. அதாவது அவங்க என்ன கற்பனையில் இருக்காங்கன்னு கேட்டா, இங்கே எஸ்ஐஆர் மூலமாக இஸ்லாமியர்கள் வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு, பட்டியல் உறுப்பினர் வாக்கெல்லாம் எஸ்ஐஆர்ல பீகார்ல மாதிரி 65 லட்சம் பேரை காலி பண்ண மாதிரி, ஹரியானால காலி பண்ணது மாதிரி இங்க காலி பண்ணிட்டு பாஜக வந்துடும் ஒரு கற்பனையில அமித்ஷா ஒரு கற்பனையான ஆலோசனை கொடுத்து, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை உருவாக்கி, தானா குணா விஜய்க்கு ஒரு ஆசை உருவாக்கி, செங்கோட்டையனை இப்ப தள்ளி இருக்காங்க. செங்கோட்டையனுக்கு வழிகாட்டுதல் பாஜக தான் வழிகாட்டி பனையூருக்கு அனுப்பிச்சிருக்கு. புரட்சி எதுக்கு வெடிக்குது? திராவிட மாடல் அரசு இந்தியாவிலேயே RSS சித்தாந்தத்தை, காவி சித்தாந்தத்தை, இந்த மண்ணுக்கு ஒவ்வாத சித்தாந்தத்தை சித்தாந்த ரீதியாக திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக, மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறார். இங்கதான் அமைதி இருக்கு, இங்கதான் பாதுகாப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது இங்க எதுக்கு புரட்சி வெடிக்குது? வறட்சிதான் விஜய்க்கு ஏற்படுமே தவிர கருத்து வறட்சி இருக்காங்க, கருத்தே இல்ல. கருத்து புரட்சி திராவிட மாடல், திராவிட இயக்கத்துல கருத்து புரட்சி இருக்கு. இந்த கருத்து புரட்சி தான் RSS காவி சித்தாந்தத்தை வீழ்த்தக்கூடிய புரட்சி. மக்களுக்கு இந்த கருத்து புரட்சி தேவை. காவி புரட்சியா கருத்து புரட்சியான்ற போராட்டம். நீங்க காவி புரட்சிக்கு செங்கோட்டையனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும் துணை போறீங்க. அதனால இந்த மண்ணு கருப்பு சித்தாந்த மண், இந்த மண் பெரியார் மண், இந்த மண் மத நல்லிணக்க மண், இந்த மண் சமூக நல்லிணக்க மண். இந்த மண்ணில் சமூக நல்லிணத்துக்கு எதிராக இங்கே களமிறக்கப்பட்டிருக்கிற விஜயை நம்பி எந்த புரட்சியும் வெடிக்காது. அதனால இல்ல, இப்போ விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. அவரு அதுக்கேற்ற மாதிரி பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. 9 நிமிஷம் வீடியோ போட்டா கூட அதுல பாஜகன்ற வார்த்தை கூட இல்ல. ஆனா அதே விஜய் திமுகவை ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாரு. அதிமுக பேர்ல எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல மாட்டாரு. ஏன் அதிமுகவை அப்படி தள்ளி வச்ச விஜய் பாக்குறான்னு நினைக்கிறீங்கன்னா? அதிமுகவை கபலீகரம் பண்ணணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி RSS திட்டம் என்னன்னு கேட்டா, இந்தியாவில எல்லா இடத்துலயும் கால் பதிச்சுட்டாங்க. கேரளால கூட ஒரு MP சீட் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் பாண்டிச்சேரி உட்பட 40 நாம தான். கருத்தியல் ரீதியாக திராவிட இயக்கம் தான் இங்கே. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே பேசுறாரு, நீ எங்க வேணாலும் ஆட்சியை பிடிச்சிடலாம், நீ எங்க வந்தாலும் கால் பதிக்கலாம், தமிழ்நாட்டில் காவி சித்தாந்தம் கால் பதிக்க முடியாது, விடவே மாட்டார்கள், தமிழ்நாட்டு மக்கள் வீரமானவர்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு. தாங்க முடியல, மோடிக்கு தாங்க முடியல, அமித்ஷாக்கு தாங்க முடியல, எல்லா தில்லாலங்கடியும் இங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் இங்கே அவருடைய கணக்கு என்னன்னு கேட்டா, இந்த அம்மா இல்ல, எம்ஜிஆர் இல்ல, இந்த கொத்தடிமை கூடாரம் கொள்ளையடிப்பதற்காக இந்த கூடாரம் இருக்கு. அதிமுக கூடாரம் இப்ப கொள்ளையடிக்கிற கூடாரம். இந்த கூடாரத்தை காலி பண்ண வேண்டும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சரியான கொத்தடிமை. அந்த கொத்தடிமை கையில வச்சுக்கிட்டு, எப்படி நிதிஷ்குமார் பீகார்ல கையில வச்சுக்கிட்டு பாஜக இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க. பாஜக ஆட்சி தான், பேர் தான் நிதிஷ்குமார் முதலமைச்சர்.
அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கையில வச்சுக்கிட்டு விஜயையும் கையில வச்சுக்கிட்டு 2 மாட்டுல வண்டி எப்பவுமே ரெண்டு மாட்டு வண்டி ஓட்டுது, 2 மாடை கூட்டி ஓட்டுது. ஒரு பக்கம் விஜய சிறுபான்மை மக்களின் தலைவன் கொள்கை எதிரின்னு பேசு, இந்த பக்கம் 20% ஓட்டு கடந்த நாடாளுமன்றத்தில் எடப்பாடி வாங்கியிருக்காரு, அதையும் விட்டுறக்கூடாது. இவங்க எப்படியாவது குழப்பம் பண்ணி தமிழ்நாட்டுல அதிமுகவை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பாஜக வர வேண்டும். இது பாஜகவுடைய சதுராட்டம் தான். இந்த சதுராட்டத்துக்கு பலியாகி இந்த பக்கம் சில ஆடு ஓடுது, அந்த பக்கம் சில கருப்பாடு ஓடுது. நேற்றைக்கு KS செங்கோட்டை என்ற கருப்பாடு போயிருக்கு. ஆனா 2வது இடத்துக்கு திமுகவா பாஜகவா அப்படின்ற இடத்துக்கு வரணும். அடுத்த கட்டம் திமுகவை பார்ப்போம். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும், அது திட்டம். அந்த திட்டத்துக்கு திராவிட இயக்க அரசியல் அரிச்சூடி தெரியாத KS செங்கோட்டையன் போன்றவர்கள் பலியாவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விட நம்முடைய தற்கொலை விஜய் ஊழல் இல்லாத ஆட்சி ஏற்படுத்துவேன்றாரு. நீங்க ஊழல் இல்லாத ஆட்சி ஏற்படுத்துவதுதான் ஒரு காரை வெளிநாட்டிலிருந்து இறக்கி அந்த காருக்கு இங்க இறக்குமதி கூட வரி கட்டாம நீதிமன்றத்தில் போய் குட்டுப்பட்டு வரியை கட்ட சொல்லி விஜய் வரியை கட்டினாரு. செங்கோட்டை யாருன்னு கேட்டா போக்குவரத்துறை அமைச்சரா 91 to 96 இருக்கும்போது பேருந்து உங்களுக்குள்ள ஒரே ராசி விட்டுது. பேருந்து வாங்குறதுல சாமானிய வாங்கினதுல பேருந்து உதிரிப்பாகங்கள் வாங்கினதுல ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவர் இவர். காரு வெளிநாட்டுல இருந்து காரை இறக்குமதி பண்ணி வரி கட்ட மாட்டேன்னு சொன்னவர். அவர் நாட்டு மக்களுக்கு பொது சொத்தை உதிரி பாகங்களை வாங்கி அதை வாங்கினதுல ஊழல் பண்ணி வழக்குல தண்டிக்கப்பட்டவர். ஊழல் கரைபடாத அவர் எப்படி ஒரு ஊழல் ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி ஏற்படுத்துவாரு? ஊழல் கரைபடைந்த செங்கோட்டையனை வைத்துக் கொண்டு எப்படி ஏற்படுத்துவாரு? ஒரே ஒரு கேள்வி, அம்மா அவர்களால் தூக்கி எறியப்பட்டவர் தான் KS செங்கோட்டையன். அந்த கட்சிக்கு பணியாற்றினார். அம்மாவுக்கு தேர்தல் நேரத்தில் பணியாற்றினார், ஆற்றினார், அதெல்லாம் மறுப்புக்கு இல்ல. ஆறுமுகம்ன்ற அவர் உதவியாளர் அம்மா ஏன் சிறையில தூக்கி போட்டாங்க, ஒரு பதவியை எடுத்தாங்க. அதை விஜய் சொல்லுவாரா, KS சொல்லுவாரா? ஆறுமுகம் செங்கோட்டையனுடைய உதவியாளர். ஆறுமுகம் ஒரு மந்திரி பதவி எடுத்துட்டு ஆறுமுகத்தை அம்மா சிறையில போட்டதுக்கு காரணம் என்ன? KS விளக்கம் சொல்லுங்க, விஜய் விளக்கம் சொல்லுங்க. அதனால இந்த இவங்க எல்லாம் ஊழல் பாருங்க என்ன நடக்க போன்னு கேட்டா ஒரு பெரிய இரும்பு கேட்டு விஜய் அதை யாரும் திறக்க முடியாம இந்த புஷி ஆதவர்ஜினா இவங்கதான் திறந்துகிட்டு இருந்தாங்க சாவியை வச்சு. இப்ப KS செங்கோட்டையனுக்கு ஒரு சாவி வந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தா எல்லா கட்சியிலிருந்து இனிமே போவேன், எல்லா கட்சியிலிருந்துமே நம்ம விஜய் கிட்ட போவாங்க. அதுக்கு KS செங்கோட்டையன் ஒரு சாவியை கொடுத்துருக்கு. ஆனா ஒரு தனிநபர் போறனால எந்த இயக்கமும் அழிந்து விடாது. நீங்க இன்னைக்கு திமுக அமைச்சரவையில 11 பேரு அதிமுக இருந்தவங்க தான் அமைச்சரா இருக்காங்க. ரகுபதியா இருக்கட்டும், நம்முடைய முத்துச்சாமி அண்ணா இருக்கட்டும், ராஜ கண்ணப்பனா இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், 11 பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஆனா இந்த 11 பேரும் திமுக இருக்கும்போதுதான் 2011லயே 2016லயே புரட்சித்துறை அம்மா அவர்கள் ஆட்சியை பிடிச்சாங்க. அண்ணா அவர்களிடமிருந்து மிகப்பெரிய பிளவை EVK சம்பத் ஏற்படுத்தியதற்கு பின்பாக தான் 67இல் அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேறினதுக்கு பின்னாடி, வைகோ அவர்கள் திமுக விட்டு வெளியேறினதுக்கு பின்னாடி 3-4 முறை திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு. தனிநபர்கள் போவதால் ஒரு இயக்கம் ஒரு கட்சி அழிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருக்கும் பதவி ஆசை வந்துருச்சு. நீங்க பாருங்க, இன்னையில இருந்து இந்த திருவிழா நடக்கும். இந்த பதவி அரிப்படுத்தும் பூரா இல்ல அடுத்து யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட கழகம், எங்க மாதிரி கட்சியை தவிர எல்லா கட்சியிலிருந்தும் அரிப்படுத்தும் பூரா போவேன். பதவி என்பது சிறகு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பதவி இல்லாம இருக்க மாட்டாங்க. நம்ம போன்றவர்கள் பெரியாரை பிடித்தவர்கள், அண்ணாவை பிடித்தவர்கள், பதவி என்பது பொதுமக்களுக்கு ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய நம்ம போன்றவர்கள் பதவி வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி இருப்பான். ஆனா பதவி இல்லாம இருக்க மாட்டான். செத்தா கூட சிவலோக பதவி அடைஞ்சான்னு சொன்னா மகிழ்ச்சி அடைவாங்க. மரணமடைந்தாலும் கூட மகிழ்ச்சி அடைய மாட்டான். சிவலோக பதவி அடைந்தான்னு சொல்லணும். அப்படி ஒரு சமூக சீர்கெட்ட சூழல் இருக்கு. நீங்க பாருங்க, இன்னையில இருந்து எல்லா கட்சியிலிருந்து செங்கோட்டை ஒரு பெரிய இரும்பு கேட்டு விஜயை சந்திக்க முடியாம இருந்தாங்க. புஷி, தாத ஒரிஜினல் லாட்டரி வியாபாரி இவங்கனால இப்ப KS செங்கோட்டையின் மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டா தரகர் வேலை பார்க்க போறாரு விஜய்க்கு. எல்லா கட்சியில இருந்தும் அதிருப்தியா இருப்பான், அதிருப்தியாக போவான். போனால் அது ஒரு அரசியல் கட்சியாக விஜய் என்றைக்கும்
பரிணாமிக்க முடியாது. ஏன்னா செங்கோட்டையன் வந்ததுக்கு அவர் கொள்கைவாதி கிடையாது. அண்ணாவின் கொள்கை என்னைக்கு அவர் பேசினது 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர் அண்ணாவை பற்றி தெரியாது, பெரியாரை தெரியாது, திராவிட கருத்தியலை தெரியாது. அவர் எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தார், அவ்வளவுதான். அதனாலதான் அவர் சமீப காலமா மோடி புகழ் பாடிட்டு இருந்தாரா? அவங்களுக்கு யாராவது அவருடைய புகழ் பாடணும். தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா. இப்ப அவர் இவருக்கு ஜூனியர் எடப்பாடி பழனிசாமி, இவருக்கு எடப்பாடிக்கு குருநாதர் செங்கோட்டையன். அவரை போய் எம்ஜிஆர் அளவுக்கு அம்மா அளவுக்கு போட முடியாது. அப்ப போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அமித்ஷாவை போடுந்தாங்க, மோடியை போடுந்தாங்க, இப்ப விஜய போடுறதுக்கு புஷிய போடுறதுக்கு வந்துட்டாரு. அதாவதுங்க 9 பட்டம் வாங்கிட்டு, எம்ஏ பட்டம், முதுகலை பட்டம் வாங்கிட்டு திரும்ப பிரிகேஜி போன மாதிரி செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். ஒரு கவுன்சிலர் கூட தாவே கலந்து வர முடியாதவங்க புஷிய போய் இவர் போய் பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டு போனாருக்கா. அப்ப சுயநல போக்கு தானே. என்ன இருக்கு? சமீப காலம் வரைக்கும் 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோடி வந்து இந்தியாவை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, அமித்ஷா இந்தியாவோட இரும்பு மனிதன் செங்கோட்டையன் பேசினாரு. இப்போ தாவேக்காவில கொள்கை எதிரி பாஜகங்கிறாங்க. அதனால பாஜகவை இனியாச்சும் செங்கோட்டையன் எதிர்த்து பேசுறாருன்னு பாக்குறீங்களா? அவங்க செங்கோட்டையனும் விஜயெல்லாம் வந்து ஒரு குட்டையில் உரிய மட்டைகள். அவங்கள தயார் பண்ண கம்பெனி பாஜக. அவங்க வந்து பொருள் உற்பத்தி பண்ற ஒரு கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி RSS பாஜகவுடைய தயாரிப்புல உருவானவர் தான் நம்முடைய அனில் குஞ்சு விஜய். செங்கோட்டைன்னு அதான் நம்ம சொல்ற வழி அவங்க காட்டி இங்க வந்திருக்காரு, நேரடியா காட்டி வந்திருக்காரு. தவிர இவங்க பாஜக கொள்கையை, இவங்களுக்கு கொள்கையே முதல் என்னன்னு தெரியாது. இப்ப தாவேகா கொள்கை என்ன இதுவரைக்கும் சொல்றீங்களா? தாவேகாவுக்கு ஒரு கொள்கை வேணும்ல. இந்திய ஒன்றியத்துல மத்தியில என்ன, இப்ப நாம திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றோம், நாங்கெல்லாம் சொல்றோம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சி, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம். ஒரு கொள்கை லட்சியம் இருக்கணும். எந்த லட்சியம் இல்லாத நேர வந்து அவரு எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சுன்னா 73ல முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றார். அடுத்து வந்து கோயம்புத்தூர்ல இடைத்தேர்தல் அரங்கநாயகத்தை நிறுத்தி வெற்றி பெற்றார். பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி 77 ஆட்சியை பிடிச்சாரு. ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டாராம். கொள்கை எதிரி எதிர்த்து ஏன் போட்டியிடல? கொள்கை எதிரி வீழ்த்தணுமா வேணாமா? நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட மாட்டாரு, இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டாரு. நேர 2026 வெற்றி பெற்று சட்டசபைக்கு முதலமைச்சராக தான் ஆவாராம். நடக்குமா? அப்ப மக்களுக்கு தெரியாத கொள்கை எதிரியை எதிர்த்து என்ன போராடி இருக்கீங்க, என்ன பேசிருக்கீங்க? 9 நிமிடம் நீங்க சொன்ன மாதிரி வீடியோ போட்டுட்டு இந்த SAR கொண்டு வந்தது யாரு? தலைமை தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேசாம தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு, நீ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுங்க, SAR பத்தி கடிதம் எழுதியிருக்காரு. எங்க தமிழ்நாடு தேர்தல் அதிகாரிக்கு என்ன வேலை? SAR மாத்திர வேலையா? அதிகாரம் இருக்கா? அப்ப தாக்குண்டா எதுக்கு கோவப்படுறாங்க? தற்கூரி பையனை எதுக்கு கோவப்படுற? நீ யாருக்கு அனுப்பணும் கடிதம்? நீ யாரை எதிர்த்து பேசிருக்க? இதுவரைக்கும் ஒன்றிய அரசு எதிர்த்து என்ன போராடி இருக்கீங்க? பரந்தூர் விமான நிலையம் இருக்குன்னா பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்தது யாரு? அதை எதிர்த்து என்னைக்காவது பேசிருக்கியா? இன்னைக்கு 29 தொழிலாளர்களுக்கு போராடி பெற்ற சட்டங்களை 4 சட்டம் ஆக்கி தொழிலாளர் விரோத சட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஒரு வாரமா தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. 8ஆம் தேதி நாடு முழுவதும் மறியல் நடத்துறாங்க இடதுசாரிகள். ஏன் நீ கொள்கை எதிரிய தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய அமைப்பா இருந்தா தாவேக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை பேசு. தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசை திரும்ப பெறும் சொல்லு பாப்பா. அதனால உங்களை தயார் பண்ணிருக்கிறது வந்து RSS நாக்பூர் கும்பல். அது மக்களுக்கு தெரியல. ஆதவர்ஜுனா சொல்றாரு இன்னொரு 6 மாசம் தான், 6 மாசத்துக்கு அடுத்து நான் யாரு பெரிய ரவுடி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அதாவது நானூறு ரவுடிதான் ஒரு படத்துல வடிவேல் சொன்ன கணக்கு தான். ஆதவர்ஜுனாலாம் ஒரு ஆளே இல்லை. திராவிட இயக்கத்திற்கு, இங்க இருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்திற்கு கொள்ளையில் ஆற்றிய ஏவாருடைய மருமகன். அந்த அந்தஸ்தை தவிர நீ ரவுடித்தனம் பண்ணி பாரு, உன்னைய பாக்குறேன். 6 மாசம் என்ன, 6 வருஷம் கூட டைம் தர. தமிழ்நாட்டில் ரவுடித்தனம் பண்ணுப்பா, அதிகாரமே கூட வரட்டா, ரவுடித்தனம் பண்ண விட்டுருமா?
யார் நாங்களா யாரு? திராவிட இயக்கம் இங்க எப்படி இருக்கும், பெரியாரின் தொண்டன் எப்படி இருக்கும், அண்ணாவின் தம்பிகள் எப்படி இருக்கா, அதை உனக்கு காட்டணும்னா நீ ரவுடித்தனம் பண்ணு. உனக்கு சரியான பாடத்தை தமிழ்நாடு வழங்கும். ஒரிஜினாவுக்கு அவர் ரவுடித்தனம் அவர் முதல் பண்ணட்டா, ஒரு ஆக்ஷன் கொடுத்தாதானே ரியாக்ஷன் கொடுக்க முடியும். ஒரு ஆக்ஷன் ஒன்று இருந்தாலும் ரியாக்ஷன் நடக்கும். ஒரிஜினா ஆக்ஷன் கொடுக்கட்டா அப்ப ரியாக்ஷன் என்னன்னு காட்டுவோம். சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த நிகழ்வுகள் சம்பந்தமான பல்வேறுபட்ட விஷயங்களை தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.